தனிப்படை காவலர்களால் திருப்புவனத்தில் இளைஞர் அடித்து கொலை, சிபிஐஎம் கண்டனம். இது சிபிஎம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, தனிப்படையில் ஒரு 6-7 காவலாளிகள் சேர்ந்து ஒரு பையனை, அவருடைய பெயர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி 27 வயதே ஆன அஜித்குமாரை அடித்தே கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய கூட்டணி கட்சியான சிபிஐஎம் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தவிர வேறு ஏதாவது கூட்டணி கட்சிகள் விசிக, மதிமுக இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாங்களான்னு பார்த்தா அறிக்கை போயிட்டு அப்படின்னு சொல்கிற எழுதுறது கூட அவங்க இன்னும் தயாராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கை பற்றி பேசிய வாய்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது, அவருக்கு என்ன நடந்தது, அவரை ஏன் அடிச்சிங்க, அவர் அடித்தது இல்லாமல் அவருடைய தம்பியை ஏன் காலில் அடிச்சிங்க, அவர் என்ன குற்றம் செய்தார், பிணமாக அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வியை இப்போ தமிழ் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேள்வியாக மட்டும் கேட்காம மேடைகளில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகா, தமிழக வெற்றி கழகம். அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க எல்லாருமே இதற்கான கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. காவலாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை விட இந்த குற்றத்திற்கு இதே மாதிரியான ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டு அது இனிமே காவல்துறையால் இப்படி ஒரு குற்றம் நடைபெறாமல் இருக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போது பல மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் ஆக்கப்பட்ட பல கொள்ளைகளும் இங்கே மீண்டும் மீண்டும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகுதே அப்படிங்கிற ஒரு வெம்பல் அப்படிங்கிறது நம்ம மனசில் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா இதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். 2 பேர், அப்பாவும் மகனும் இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளால் துன்பப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் வந்தது. இதே கோபம்தான் நடிகைகளுக்கெல்லாம் வந்துச்சு. சூர்யாவாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நம்மளால் கை காண்பிக்க முடியும். ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், இன்னும் நிறைய சத்யராஜா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே கோவப்பட்டாங்க. நாம் நினச்சோம், ஓகே நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாரு இவ்வளோ பேர் நடிகர்கள், ஹீரோ அப்படின்னு சொல்கிற எல்லாருமே நமக்காக குரல் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நாளைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன, ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவங்க வாயில் பெரிய பூட்டா தூக்கி போட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் எதை சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் பேர் படமே வந்தாலும் எல்லா படமும் அப்படியே ஃப்ளாப் ஆகுது. காரணம் அவங்களுடைய ஊழ்வினைகள் தான் அப்படிங்கிறத அவனுங்க இனிமேல் புரிஞ்சுக்கிடுவானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுகிற அளவுக்கு அவனுங்க மரியாதையாக அவங்க எதுவும் மக்களுக்காக செஞ்சதும் கிடையாது. நடிக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, அவ்வளோதான். இதுக்கு பிறகு இவங்களை ஹீரோ அப்படின்னு கூப்பிட்றதும் கூப்பிடாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம், அவ்வளோதான். பட் மக்களாகிய நமக்காக அவங்க அட்லீஸ்ட் ஒரு குரல் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும்தான். அவங்க மேலே தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னா நான் எல்லா நடிகர்கள் பேரையும் சொல்லிட்டேன். யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட விருப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுடைய வேலை நடிப்பதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசியல் கட்சிக்காக குரல் கொடுக்கும்போது இன்னொரு அரசியல் கட்சிக்காக குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் நீங்கள் நடிகர்களாக மட்டும்தானே இருக்கீங்க, மக்களுக்காக இல்லையே. மக்களுக்காகனா நீங்கள் எல்லா இடத்துலையுமே அட்லீஸ்ட் இப்போ அதிமுக சொல்கிறாங்க 24+ லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு சொல்லி 24ஐயும் நாங்கள் கேட்கல. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அஜித்குமார் அவர்களுக்கு நடந்ததற்கான ஜஸ்டிஸ் கேட்பதற்கு ஏன் கொஞ்சம் கூட துணிவில்லாத நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அதான் 6 காவலாளிகளை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்னா ஒரு மனித உயிரிழப்புக்கு 6 காவலர்களுடைய சஸ்பெண்ட் மட்டும்தான் இங்கே தீர்வாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாளைக்கு என்ன அந்த 6 காவலர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக கேஸ் போடுவீங்க? இன்னும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களுடைய வழக்குக்கே நீதி அப்படிங்கிறது கிடைச்சிச்சான்னு தெரியலை. இன்னும் இந்த வழக்குக்கு இன்னும் எத்தனை வருடங்களுக்கு பிறகு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியலை. அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 முறை முட்டாளாக்கப்பட்டு விடுவோம். ஒருவேளை ஆட்சி மாற்றம் இல்லாட்டி அதே ஆட்சி அப்படின்னு சொல்லி எப்படினாலும் மக்கள் ரொம்ப சூப்பராக யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் எது வேணாலும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை தாவேகா, தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கூட்டங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள்
பெரிய அளவில் இதை பற்றி பேசினார். இதே மாதிரி எல்லா ஊடகங்களிலும் எல்லா மேடைகளிலும் இதே தவறுகள், யார் தவறு செஞ்சாலும் சரி அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல மட்டும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது என்றால் இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருப்பாங்க. எல்லார் கையிலையும் ஒரு போஸ்டர் கொடுத்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி ஒட்ட வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ரத்த காட்டேரி மாதிரிலாம் போட்டு ஏகப்பட்ட புகைப்படத்தை விலாசி தள்ளியிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஐடி விங். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இதை பற்றி பேசு பொருளாக மாற்றிருப்பாங்க. ஜெர்மன்லேருந்து யூகேலேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வைத்து இதை பேச வச்சு பாருங்கள் எங்கே வர இந்த நியூஸ் பரவிருச்சுன்னு சொல்லுவாங்க. நொடிக்கு நொடி இதை அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் மீடியாவில் போட வைப்பாங்க. இதை பற்றி ஒரு 10 டிபேட்டாவது நடந்திருக்கும். ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு டிவி சேனல் இதை பற்றி டிபேட் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆனால் குணசேகரன் இருக்கிற இடத்துல இல்லாட்டி இன்னும் முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் டிபேட்டாகவே வராது. ஏன்னா வாங்குகிற காசுக்கு அவங்களால அவ்வளோதான் கூவ முடியும், அதுக்கு மேலெலாம் கூவ முடியாது. இன்னும் அந்த அண்டா கண்டாலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதெல்லாம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அண்டாலாம் சவுண்டு கொடுத்து. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் நாம் இருக்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இனியும் அதிகமான நபர்கள் பேசி அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைக்குமோ அது வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கான தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள், எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நம்ம சொல்லலை, தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் நீதித்துறை முன்பாக நம்ம வைத்துக்கொள்வோம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். இதுக்கு பிறகு நம்ம கையில் எதுவுமே இல்லை. இனிமேல் நீதித்துறையும் அதை பெரிய அளவில் எடுத்து செல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் கையிலும் தான் இருக்குது. நிறைய பேர் கோபமாக கேள்விகள் கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, சோறு தான் திங்கிறீங்களா, மிச்சர் மட்டும்தான் திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான புகைப்படம் உங்கள் முன்னாடி காண்பிக்கிறேன். அதே மாதிரி இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்யப்படும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறத இன்றைக்கி அதிமுகவினுடைய ஐடி விங் செய்வதாக சொல்கிறார்கள். பட் நாட் ஓன்லி அதிமுகவினுடைய ஐடி விங். இங்கே அதிமுகவுக்கு மட்டும் இந்த கிரெடிட்லாம் கிடையாது. அதிமுகவினுடைய ஐடி விங் இது வேறு மாதிரி செஞ்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கேட்டிருக்கான். உண்மையிலேயே மனிதனுக்காக இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அரசியல் கட்சிக்காகவும் காசுக்காகவும் இல்லை மதத்துக்காகவும் ஜாதிக்காகவும் இருக்கிற அவங்கெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மனிதம்னு ஒன்று இருக்குது. மனிதத்தை போற்றக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய நபர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்களால் இது இப்போ என்ன செய்யப்படுது, ட்ரெண்டிங் ஆக்கப்படுகிறது, அவ்வளோதான். அடுத்ததாக பாமக அவங்களுடைய உட்கட்சி பூசல், ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய சிக்கல் மேலும் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேட்டி இருந்தது. அதில் ராமதாஸ் அவர்களிடம் உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, உங்களுக்கு புத்தி பேதளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தி பேதளிச்சிருச்சு அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஆனால் உண்மையிலேயே அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் முதுமை காரணமாக அப்படி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. முதுமை காரணமாக அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், முதுமை காரணமாக நிறைய ஞாபக மறதிகள் வரும், பேசினதே ரிப்பீட் பேசுவாங்க. இது எல்லாமே முதுமையான நபர்கள் பேசக்கூடியது தான். ஏன்னா மூளையினுடைய அந்த திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிரும் அப்படிங்கிறத அன்புமணி அவர்கள் பேசினதும் இங்கே சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்டிருப்பதும் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. இதை நிறைய பாமகவை சார்ந்தவர்கள், குறிப்பாக அன்புமணி சப்போர்ட்டர்ஸ் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த இடத்துல ராமதாஸ் அவர்களை அவர் புத்தி பேதளிச்சவர் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. பட் சவுக்கு சங்கர் அவர்கள் இதை எப்படி இந்த பேட்டியை பார்க்கிறார்கள் அப்படின்னா, அதிமுகவை சார்ந்தவங்க, அதிமுகவுக்கு இவ்வளோ நாள் சவுக்கு சங்கர் அவர்கள் கொஞ்சம் உண்மையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ திமுகக்காக ராமதாஸ் அவர்களிடம் இவர் என்ன செய்கிறாரு, பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குற்றத்தை சுமத்துகிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை, இதே மாதிரி அன்புமணி அவர்களிடமும் ராமதாஸ் அவர்களிடம் எப்படி பேட்டி எடுத்தாங்களோ அதே மாதிரி அவரும் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சில டிவி சேனல்கள் செய்ய வேண்டியதை இப்போ சில யூடியூபர்ஸ் மட்டுமே செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதுலேயும் வெகு சிலருடைய அந்த பக்கங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மை கொஞ்சமாவது வெளியில் வருதேப்பா, அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவுக்கு நன்றி அப்படிங்கிறது தான் இங்கே பலருடைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாமே இப்போ ரொம்ப வைரல். அதுலேயும் குறிப்பாக சில வார்த்தைகள் அவர் பேசியிருக்காரு. திமுக அமைச்சர்கள் மீது உள்ள அனைத்து ஊழல் வழக்குகளும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் விரைந்து விசாரிக்கப்படும், ஒருவரையும் விடமாட்டோம். அன்றைக்கு பார்த்த பழனிசாமி வேற, இனிமேல் பார்க்க போகிற பழனிசாமி வேற, மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், எனக்கு புரியலை. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அரசியல் பழிவாங்கலை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏகப்பட்ட நயவஞ்சகங்கள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ திமுக ஆட்சி காலத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய அந்த காலகட்டத்தில் இருக்கட்டும், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி சில பாலங்கள் உடைந்து விட்டன, சில ரோடுகள் தரமற்றவையாக இருக்கிறது, சில வீடுகள் கட்டப்படாமல் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கணக்கு காண்பித்திருக்கிறார்கள்.
சில பள்ளிக்கூடங்களுடைய மேற்கூரை டப்பு டப்புன்னு இடிஞ்சு கீழே விழுகுது. சில இடங்களில் தண்ணீரே வரமாட்டுக்கு, சில இடங்களில் எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தவறு செய்த நபர்கள், அரசு அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த அரசு அதிகாரிகள், டென்டர்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கையை வைங்க. அரசியலை பழிவாங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் மட்டும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும், அந்த அரசு அதிகாரிகள் கவனிக்க தவறிய பல வேலைகளும், அந்த வேலைகளை சரியாக செய்யாத கான்ட்ராக்டர்ஸ், அந்த கான்ட்ராக்டர்ஸை சரியாக சூஸ் பண்ண முடியாத அங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள், இதை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் வேணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்களுக்கு தேவை மக்கள் நல்லா வாழணும். அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது மட்டுமே மாற்றி மாற்றி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்காக என்னைக்கு யோசிக்க போகிறீங்க? ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, அதிமுக கண்டிப்பாக ஆட்சி வரும், தனி மெஜாரிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். அங்கே ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதிமுகவினுடைய கூட்டணியை பார்த்து நடுங்குகிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாமே வச்சுருக்கார். நல்லா தான் இருக்குது இந்த விமர்சனங்கள் எல்லாம். ஆனால் உண்மையிலேயே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறத விட, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரும் சிக்கலை அதிமுக ஏற்பட்டிருக்கிறது. மதிமுக என்னங்க டபுள் டிஜிட் கேட்டிங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு வைகோ அவர்கள் பதறாரு. ஐயோ டபுள் டிஜிட்டா, நம்மளா எப்பப்பா கேட்டோம் அப்படின்னு பேசுகிறாரு. இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்க 8 சீட்டாவது இருந்தால் தான் நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், துரை வைகோ அவர்கள் பேசினது. அதனால் 12 சீட்டை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உவமைக்கு சொன்னதை நீங்கள் ஏன் ஒரு டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்கிறீங்க? உங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தான் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க டபுள் டிஜிட்லையாவது கேட்கணும் அப்படின்னா, அது நான் கேட்டேன். ஆனால் அதை பற்றிலாம் கழகம் பெரிய ஆள்கிட்ட நாங்கள் கேட்கல, அதாவது திமுகட்ட நாங்கள் கேட்கல. எங்களுக்கு ஏதாவது 1 2 3 4 5 அவ்வளோ கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க மதிமுக. ஸோ மதிமுக கரைகிறது, விசிக சொல்லவே வேணாம், கரைந்து கொண்டே இருக்கிறது. காணாமல் போகக்கூடிய கட்சிகளில் பட்டியலில் சிபிஐஎம், மதிமுக மற்றும் விசிக இருக்கிறது அப்படின்னும், அதே நேரத்தில் பாஜக அதிமுகவினுடைய கூட்டணியில் பாஜக வளரும், அதிமுக காணாமல் ஆக்கப்படும் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. அஇஅதிமுக கூட்டணியை கண்டு ஸ்டாலின் அஞ்சு நடுங்குகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் பேசினதா சொல்லப்படுது. அடுத்ததா வேறொருத்தரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ஒட்டணும். செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணோன்னே அவருடைய ஃபேஸில் நகைக்கீரல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மனித உரிமை ஆணையர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் பேர் கண்ணதாசன். நாம் என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கி ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, லாக்அப் டெத் மாதிரி, இந்த மாதிரியான ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்கிற அந்த பெரும் பிரச்சனை எல்லாமே ஓடிட்டுருக்கு. இப்போது அந்த மனித உரிமை ஆணையர் எங்கே போனார்? என்னையா இது? நான் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கா இல்லையா? நம்மளாம் மனிதர்கள், நம்முடைய உரிமை மீறப்படும் போது இதற்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது, அதை தான் மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள், அவர் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த மாதிரி மனித உரிமை மீறலாம் அவர் வரமாட்டாரா? நகைக்கீரல், ஓ அவர் மேலே நகைக்கீரலா அப்படின்னு சொல்லி வந்தவர் உயிர் போயிருச்சு. அவருடைய தம்பியை போட்டு அடிச்சிருக்காங்களே, மனித உரிமை மீறல் செஞ்சுருக்காங்களே, பைப்பை வச்சு அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி கேட்டப்போ மிளகாப்பொடி இது அப்படி கலந்த தண்ணீரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் மனித உரிமை மீறலா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டாமா? யார் சொல்கிறது போய், யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? ஸோ நார்மலாக இங்கேருந்து செய்திகளை வாசிக்கக்கூடிய எங்களுக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரிய வேண்டியது இவ்வளோதான். எங்கே அந்த மனித உரிமை ஆணையர் கண்ணதாசன்? எங்கே கண்ணதாசன் காரக்குடி எங்கேயாவது போயிட்டாரான்னு தெரியல. அவர் போனால் எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான விளக்கத்தை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். நம்பி 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 என்ன செஞ்சிட்ருக்கோம்? நம்ம ஒன்று வீணாக போயிட்டுருக்கோம், இல்லாட்டி விரக்தி அடைஞ்சு போயிட்டுருக்கோம். அம்பிட்டு தான் நடந்துகிட்ருக்கு. இதை விட அரசியலை வேறு யாராலையும் ஓப்பனாக பேச முடியாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.